வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மதி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தெய்வ சேக்கிழார் நமக்கு வழங்கிய பெரிய புராணத்தில் தொகையடியார்களை பற்றியும் பாடியிருப்பார். பரமனே பாடுவார் புராணம், திருவாரூர் பிறந்தார் புராணம், சித்தத்தை சிவன்பால் வைத்தாரே புராணம் என்று சில புராணங்களை உள்ளே சேர்த்திருப்பார். இது சிவனடியார்கள் பெருமையை போற்றுவதற்குத்தான். அதை நாம் கற்று தெளிந்து பின்பற்ற வேண்டும் என்றுதான் சேக்கிழார் பெருமான் விரும்பினார். சித்தத்தை சிவன்பால் வைத்தவருக்கு அடியே சுந்தரமூர்த்தி சுவாமி கருவி கர்ணங்களுக்கு காரணமான இந்த ரத்ன பீடத்தில் பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்று 5 பதங்கள் உள்ளே இருக்கின்றன. இதை கடந்து அந்த அருட்பெருஞ்சோதி நிலையை நாம் அடைந்தால் சிவன் உள்ளத்தை, சிவனுடைய திருவுள்ளத்தை நாம் அடையலாம். இதற்கு தக்க உதாரணம் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர். நம்முடைய யோக சாஸ்திரங்கள் பதஞ்சலி முனிவர் வழங்கிய யோக சாஸ்திரம் ராஜயோகம். சிந்தையை முதுகு தண்டின் கீழ்ப்புறம் இருக்கிற மூலாதாரத்தில் வைத்து அங்கே இருந்து சக்தியை மேலே எழுப்பும் போது அது குண்டலி சக்தியாக நாபிக்கமலம் தாண்டி எழும்புகிறது. மூலாதாரம், ஸ்வ அதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்னை, சஹஸ்ரம், இந்த 6 நிலைகள் தாண்டி 7வது நிலை வரும்போது இங்கே இருப்பது சஹஸ்ரம் அல்லது துரியம் என்று பெயர். அது 1000 இதழ் தாமரையை கொண்டது. நாம் சித்தத்தை இந்த நிலையிலிருந்து உயர்த்தி மேலே வரும்போது நாம் அதையும் தாண்டி துரியாதி நிலையை எண்ணணும். இது கைவர பெற்றவர்கள் சித்தர்கள். இந்த நிலையில் தவம் செய்தால் ஒவ்வொரு மந்திரத்தின் பீஜமும் நமக்கு புலப்படும். மந்திர பீஜம் புலப்பட்டால் நாம் இறையை உணரலாம். இதுதான் நமக்கு சிவ ஒளி. இதை நமக்கு விளக்கியவர்கள் சித்தத்தை சிவன்பால் வைத்தார். அடுத்து புகழ் துணை நாயனார் புராணம். கவி சக்கரவர்த்தி சடாயு பற்றி குறிப்பிடுவார். இலங்கை வேந்தன் ராவணன் சீதையை கவர்ந்து சென்று தன் தேரிலே பறந்து செல்லும் பொழுது சடாயு எனும் கழுகு வேந்தன் ராவனோடு போர் புரிந்து தன் உயிர் நீப்பார். அப்பொழுது கவிச்சக்கரவர்த்தி சொல்வார், புகழுக்கு உயிர் விட்ட சடாயு என்று. அதேபோல் இங்கே புகழுக்கு துணை நின்றவர் புகழ் துணை நாயனார். நாம் புகழை துணையாக கொள்கிறோம். இவர் புகழுக்கு துணையாக சென்றார். புடை சூழ்ந்த புலியதழ் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே. யார்? அரிசில் கரை புதுரில் ஆதிசேவர் குலத்திலே தோன்றிய புகழ் துணை நாயனார். இவர் சிவ ஆகம விதிப்படி சிவபெருமானை தினமும் பூசித்து வந்தார். காலப்போக்கிலே பஞ்சம் வந்தது. பசி என்னும் நோய் அவரை வாட்டியது. கை கால் மெய் தளர்ந்தது. அயர்ந்த போதும் இடையராது பானையில் நீர் சுமந்து வந்து சிவனுக்கு திருமஞ்சனம் செய்வார். அப்படி குடத்திலே நீர் கொண்டு வரும் பொழுது பசியினால் மயங்கி சிவலிங்கத்தின் மீதே விழுந்து விட்டார். புகழ் துணை நாயனார். மிருகண்டு முனிவர் மகன் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை அணைத்தான் அல்லவா? இவர் சிவலிங்கத்தின் மீது விழுந்து விட்டார் மயக்கத்தில். சிவபெருமான் அவர் அங்கேயே தாலாட்டி தூங்க வைத்தார். சிவபெருமான் தாய் உள்ளம் கொண்டவர் என்பதற்கு இதுவே உதாரணம். மயங்கிய புகழ் துணையாரை தாலாட்டி தூங்க வைத்தார் சிவபெருமான்.
அவர் கனவுலே தோன்றி, அன்பனே, உன் பசியார உன் உற்றார் உறவினர் கிளைஞர்கள் உணவு கொள்ள தினமும் யாம் உமக்கு ஒரு காசு தருவோம் என்று ஒரு பொற்காசு வழங்கினோம். ஞாபகம் வருதா? பஞ்ச காலத்திலே திருநாவுக்கரசுக்கும் ஞானசம்பந்தருக்கும் படிக்காசு கொடுத்தால சிவபெருமான். அதே போல இங்கே புகழ்துணைக்கும் படிக்காசு கொடுத்தார். அதை வைத்து இவர் அனைவருக்கும் உணவளித்து இறுதியில் இறைவன் மலடி சேர்ந்தார். நன்றி, வணக்கம்.